வெல்கம் பேக் கைஸ். வெல்கம் டு நாராயணா, வெல்கம் டு அஜித். வெகு நாட்களுக்கு பிறகு உங்களை சந்திக்கிறோம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, குடும்பஸ்தன் படத்தோட ரிவ்யூ பற்றி பார்க்க போகிறோம். குடும்பஸ்தன் படத்தை பற்றி ஒரு ஒன் லைனில் சொல்லணும்னா, ஒரு புதுசாக ஒரு லவ்வர்ஸ் வந்து வீட்டை எதிர்த்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அவங்க வந்துட்டு அந்த ஃபேமிலியில் அவங்க எல்லாருமே அவங்களுக்கு அகேன்ஸ்டாக இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு முன்னாடி வாழ்ந்து காட்டணும்னு நினைக்கிறாரு ஹீரோ. ஸோ அவர் அந்த ஃபினான்ஷியலாக ஒரு சில இஷ்யூஸை வந்து அதனால் ஃபேஸ் பண்ணுறாரு, வாழ்ந்து காட்டணும்னு நினைக்கிறப்போ. ஸோ அதுலேருந்து அவர் வெளில வந்தாரா இல்லையா, அவர் எப்படி சக்ஸஸ் ஆனாரா இல்லையா, வாழ்ந்து காமிச்சாங்களா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தோட கதை. சொல்லுடா அஜித், இந்த படத்தை பற்றி நீ என்ன நினைக்கிற? பார்த்தோன்னே உனக்கு என்ன தோணுச்சு? ஃபர்ஸ்ட்டு படம் எப்படி இருந்தது உனக்கு? நல்லா இருந்துச்சா நல்லா இல்லையா? படம் வந்து கண்டிப்பா யங்ஸ்டர்ஸ் இருக்கிற எல்லாருக்குமே இந்த படம் வந்து ரொம்பவே கன்வீனியன்டான படம் தான். எல்லாருக்குமே அந்த படத்துல இருக்கிற ஒவ்வொரு சீனுமே எல்லாருக்குமே கனெக்ட் ஆகிற மாதிரி தான் படம் இருக்கு. ஒரு சீன் எல்லாமே முக்கியமா பார்த்தோன்னா எல்லாருமே அந்த நக்கல் டேஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் இருக்காங்கல்ல, ஸோ அவங்க கிட்ட இருந்து ப்ராடக்ட் தான் அது எல்லாமே. டேரக்டர் கூட அங்கிருந்து வந்தாரான்றது எனக்கு கொஞ்சம் சந்தேகமா தான் இருக்கு. படம் முழுக்கவும் அவர் நக்கல் டேஸ்ட்ல எப்பயுமே எப்படி இருக்குன்னா, நேக்கா நிறைய காமெடியை சொல்லிட்டு ஒரு ஒரு அதுல ஒரு சோசியல் மெசேஜையும் கொஞ்சம் ஒரு தட்டி விட்டு போயிடுவாங்க. நக்கல்டிஸோட இதுவே அப்படிதான் இருக்கும். அதே மாதிரிதான் இதையும் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆஸ் யூஷுவல் அதுல இருக்கிற எல்லா கேரக்டர்ஸுமே இதுல இருக்காங்க. மெயின் லீட் பண்ணிட்டு இருந்த அவங்க 2 பேர் தான் அந்த சேனல் விட்டு வெளியே வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதனால அவங்க இல்லைன்னு நினைக்கிறேன். மற்றபடி எல்லா கேரக்டர்ஸுமே இதுல இருக்காங்க. முக்கியமா அதே மாதிரியே மணிகண்டன் வந்து ஆஸ் யூஷுவல் அவர் முந்தைய படத்தை மாதிரியே இதுலயும் அவர் நம்ம த பாய் நெக்ஸ்ட் டோர் மாதிரி ரொம்ப கேஷுவலா அவருடைய இதுவும் நல்லா பண்ணியிருக்காரு. ஹீரோயினும் வந்து ரொம்பவே நமக்கு பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கு பொண்ணு அப்படின்ற மாதிரி இருக்கு. உனக்கு நல்லா இருக்கதான் கேட்கல, படம் எப்படி படம் தான் நல்லா இருந்தாங்க அவங்களும். அது ரொம்ப கன்வீனியன்ட்டா இருந்தது. ஒரு லவ், அழகா ஒரு லவ் எல்லாம் பெருசா காமிக்கல. எடுத்தோன்னே அவங்க யதார்த்தமா அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அதுல இருந்து அவங்க வந்து எல்லாரும் குடும்பத்திலயும் வந்து அவங்களுடைய கஷ்டங்கள் இதெல்லாம் படத்துல நல்லாவே இருந்துச்சு. நிறைய இருந்தாலுமே எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் நிறை குறைகளும் நிறைய இருந்துச்சு. அதுவும் மெயினா எனக்கு எப்படி இருக்குன்னா, என்னடா நம்மளையே ஒரு சில இடத்துல பாக்குற மாதிரி நம்ம கடன் வாங்கிலாம் ஒரு சில இடத்துல இது பண்ணது அப்படியே இருக்கவே அந்த அதிர்ச்சியிலே இன்னும் இப்படி எல்லாம் வேற நம்ம கஷ்டப்படணுமாடான்னு அப்படி யோசிக்கிறதா இல்ல இது ஐயோ எப்பயே தப்பிச்சுக்கலாம்னு நினைக்கிறதான்னு தெரியல. எனக்கு அந்த மாதிரிதான் இருந்தது. படம் முழுக்கவுமே ஒரு பேய் பாக்குற மாதிரி அப்படியே அரைஞ்ச மாதிரியே படம் பார்த்துட்டு இருந்தேன். படம் ஆனா அப்படிதான் போச்சு எனக்கு. நாராயணா உனக்குன்னு? எனக்குன்னா இந்த படம் ஓகேன்ற அளவு தான் இருக்கு. அஜித் சொன்ன மாதிரி நிறைய அந்த படத்துல வந்து மெயினா வந்து அந்த கடனை வச்சுதான் இந்த படம். ஒரு குடும்பஸ்தான் எப்படி அவங்க வாழ்க்கையை ஓட்டுறாங்க, ஒரு லோவர் மிடில் கிளாஸ் அவங்க எப்படி அவங்க வருமானத்தை வச்சு அப்புறம் அவங்க லெவலை தாண்டி அவங்க சில கமிட்மெண்ட் கொடுத்துடுறாங்க. அதே மாதிரி ஃபேமிலியில வர ஃபங்க்ஷன் அதுல வர சில இதெல்லாம் எப்படி அவங்க வந்து டேக்கிள் பண்ணி எடுத்துட்டு போறாங்க அவங்க வருமானத்தை வச்சு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அது வந்து உண்மையாலுமே நிறைய நம்மள மாதிரி மிடில் கிளாஸ்க்கு வந்து கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். அஜித் சொன்ன மாதிரி நிறைய விஷயம் வந்து என்ஜாய் பண்றதை விட பயப்படுற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா இது இந்த மாதிரி சூழ்நிலை வந்துச்சுன்னா நம்ம எங்கடா போகும் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி தாட்லாம் வந்துட்டு இருந்துச்சு. நிறைய சீன் வந்து ஆனா சிலது வந்து காமெடி வந்து இந்த படத்துல வந்து சிலது சீனோட வந்தாலும் சிலது வந்து காமெடி அந்த இடத்துல இருக்கணும்னு வச்ச மாதிரி நிறைய இடத்துல இருந்தது. அது வந்து கொஞ்சம் அது தனியா தெரிஞ்சுது, படத்துக்கும் அதுக்கும் ஒரு மாதிரி ரிலேட் ஆகாத மாதிரி இருந்துச்சு. அப்புறம் அதை தாண்டி எல்லா காஸ்டுமே எல்லாருமே நல்லா தான் பண்ணியிருந்தாங்க. அம்மா கேரக்டர் நல்லா இருந்துச்சு. லவ் பெருசா காட்டல தான் ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும், ஆனா அவங்களோட அந்த லவ் ட்ராக் வந்து சின்ன சின்னதா வந்தாலுமே அதுவுமே நல்லா இருக்கும். அவ சப்போர்ட் பண்றது அந்த இதெல்லாம் நல்லா இருக்கும். அப்புறம் அந்த மாம மச்சான் இது அந்த ஈகோ அந்த கிளாஷ் வந்து ஒரு லிமிட் வரைக்கும் நல்லா இருக்கும், ஒரு லிமிட்டுக்கு மேல ரொம்ப அதிகமா போற மாதிரி இருக்கும். அது படம் ஓகே தான். ரொம்ப நம்மளால சில இடத்துல என்ஜாய் பண்ண முடியும், நிறைய என்ஜாய் பண்ணுவோம். சில இடத்துல நம்மளே பாக்குற மாதிரி இருக்கும். சில இடத்துல வந்து சினிமாக்காகவே சில விஷயத்த அவங்க பண்ண மாதிரி அது வெளிப்படையா தெரியற மாதிரி இருந்துச்சு. அதனால வந்து ஒரு குட்ன்ற அளவுக்கு போக முடியல, பட் ஓகே தான். படம் பார்க்கலாம். ஒரு அவேர்னஸ் மூவிமே இருந்தது எனக்கு என்னமோ. எதை மாதிரி பார்த்து கொஞ்சம் பார்த்துருந்துங்க. அவேர்னஸ்னா எப்படி சொல்றேன்னா, இதெல்லாம் பார்த்து நீங்க கொஞ்சம் தெரிஞ்சுக்குங்க, இதை பார்த்து அது குடும்பம் ஆவாதீங்க, இதுக்கு போத தூக்கி அதுல போடாதீங்க, இதை சரி பண்ண அதை சரி பண்ணாதீங்க அப்படின்னு. ஆனா எனக்கு நிறைய ஒர்க் அவுட் ஆகாத சீன் நிறையவே படத்துல இருந்தது. திணிச்ச மாதிரி இருந்தது காமெடி எல்லாமே. அந்த மாதிரி நிறைய இருந்தது.
அவன் நாராயணன் சொல்றான் யாரு குடும்பஸ்தன் ஆவாதீங்கன்னு. ஆனா அஜித் சொல்றான் ஹீரோயின் நல்லா இருந்தாங்கன்னு. அப்ப எதைதாண்டா பண்றது? சிம்பிளா சொன்னா எனக்கு குடும்பஸ்தான் ஒரு ஆவாதீங்க. கட்டத்துல அப்படிதான் இருந்தது. ஐயோ அவனை பார்க்கும்போது எப்படி இருந்ததுன்னா கிட்டத்தட்ட நம்மள பாக்குற மாதிரி தான் அவனுடைய ஒரு சின்ன இது. ஆனா இருந்தாலும் எனக்கு எப்படி தோணுச்சுன்னா, ஓ இதெல்லாம் வாங்கிட்டா நீ இதெல்லாம் கடக்கணுமாடா, இதெல்லாம் நீ பாக்கணுமாடா, அப்ப கல்யாணம் பண்ணிட்டேன்னா அதுக்குன்னு ஒரு கமிட்மெண்ட் இருக்குல்ல. அவ ஒன்று சொல்லுவா, குழந்தை பிறக்க போகும்போது இந்த குழந்தை பிறந்தோடனே நீ வந்து யூஜி படிக்க வைக்கணும், பிஜி படிக்க வைக்கணும், இதுக்கு நினைச்சா யோசிக்கும் போது நம்ம 3 வேணும் 2 வேணும்னு சொல்லிட்டு இருக்கோம். நமக்கு இவன் மொத்தமா ஒரே முடியா கல்யாணமே பண்ணவானா அப்படின்னு முடிச்சிடலாம். ஒருத்தருக்கு எழுந்து நிக்கவே வக்கல் அவருக்கு அந்த மாதிரிதான் இருக்கு. இல்ல நான் குழந்தை சொன்னேன். இல்ல இல்ல குழந்தைதான் அவனும் சொல்றான். இல்ல இல்ல இது அது சம்பந்தப்பட்டு எனக்கு அப்படிதான் இப்படிதான் சொல்றான். ஆனா அவங்க சொல்றது ஒரு விதத்துல உண்மைதானு தோணுது. அதான் என்னை பொறுத்த வரைக்கும் படம் வந்து அவங்க என்ன மோட்டிவ்ல எடுத்துருக்காங்கன்னா, ரொம்ப மிடில் கிளாஸ்க்கு கனெக்ட் பண்ணி எடுக்கணும், மிடில் கிளாஸோட ரியாலிட்டியை காமிக்கணும்னு டார்கெட் பண்ணி எடுத்திருக்காங்க. அதை நிறைய இடத்துல அச்சீவும் பண்ணியிருக்காங்க. ஆனா ஒரு சில இடங்கள்ல வந்து எனக்கு வந்து ரியாலிட்டியா அது கனெக்ட் ஆகல. நான் அந்த இடத்துல ரியாலிட்டியா இருந்தேன்னா இதை நான் பண்ணிருப்பேனா அப்படின்னு கேட்டா எனக்கு வந்து நான் இதை பண்ணிருக்க மாட்டேனே, நான் இப்படி பண்ணி இதை சால்வ் பண்ணிட்டு போயிருப்பேனே அப்படின்ற ஒரு யோசனை தெரியுது. மேபி அந்த இடத்துல இருந்தாதான் அதோட இது தெரியும்னு ஒரு சிலர் வந்து வாக்குவாதம் பண்ணுவாங்க. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் எப்படி தோணுதா, யாரா இருந்தாலுமே இந்த இடத்துல இதை தான் பண்ணிருப்பாங்க அப்படின்ற மாதிரி தோணுது. எக்ஸாம்பிளுக்கு சொன்னோம்னா இன்டர்மிஷனுக்கு அப்புறம் ஒரு சீன் ஒன்று வருது அவரோட மாமா கூட. அந்த சீன்ல வந்து ரியாலிட்டியா இருந்தா நான் அப்படி பிஹேவ் பண்ணுவேன்னா, என்னோட பேச்சோட டோன் வந்து அந்த மாதிரி இருக்குமா அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல அப்படின்னு பார்த்தா இருக்காது அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. இந்த மாதிரி அங்கங்க நிறைய குறைகள் வந்து எனக்கு இருந்தது. ஆனா படத்துல அப்ரிஷியேட் பண்ணணும்னா அந்த பாத்ரூம்ல உட்காந்து பேசுற காமெடி, அதெல்லாம் ரொம்பவே கனெக்ட் ஆச்சு. ஆமா ஆமா, ப்ரீ வெட்டிங் ஷூட்டு, அப்புறம் வந்துட்டு அந்த மாதிரி நிறைய காமெடிஸ் வந்து நல்லா ஒர்க் ஆயிருந்தது. செகண்ட் மேரேஜ்ன்றது அதான் அதெல்லாம் நிறையவே ஒர்க் ஆயிருந்தது. ஆனா ஒரு சில இதெல்லாம் வந்து கொஞ்சம் கடுப்பேற்றுற மாதிரி இருந்தது, ரியாலிட்டியா அக்செப்ட் பண்ணிக்காத மாதிரி இருந்தது. நீங்க ஒண்ணு ரியாலிட்டியா அந்த சோன்லயே போயிருந்திருக்கணும், அப்படி இல்லைன்னா இந்த சோனுக்கு ரெண்டுமே இல்லாம நான் கலக்குறேன் அப்படின்னு சொல்லி. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் உனக்கு ஒரு சைனா ப்ராஜெக்ட் கிடைக்குதுன்னா, நீ ஒரு சைனாக்கு போகணும்னு நீ நினைக்கிறன்னா, நீ ஹானஸ்டா நீ என்ன பண்ணுவேன்றதுதான் அவங்க அந்த படத்துல காமிச்சிருக்கணும். யாராவது சைனா போர்வையை போத்திக்கிறது, சைனா மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு வீட்டுல அந்த அளவுக்கு அழிச்சடியம் பண்ணுவாங்களா அப்படின்றது ரியாலிட்டியா இல்ல. அது காமெடியா ஒர்க் அவுட் ஆயிருந்தாலாவது நம்ம சிரிச்சுட்டு போயிருந்திருப்போம். அது ஒன்றும் அந்த அளவுக்கு எனக்கு காமெடியா இல்லை. ஆமா, அதான் மொத்தத்துல இந்த படத்தை பத்தி ஒரு 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 விரிவாக்கமா சொல்லாம ஒரு ஷார்ட்டா சொல்லணும்னா, ஓகே, நல்ல ஒரு எல்லாருக்கும் கனெக்ட் ஆகிற கதையா எடுத்திருக்காங்க. ஆனா எல்லாராலையும் எல்லா இடத்துலயும் கனெக்ட் பண்ணிக்க முடியாது. அதுதான் என்னோட படத்தை பொறுத்த வரைக்கும். ஒரு சில விதத்துல சில இடத்துல வந்து சினிமா அந்த படத்தை ஃபார்வர்ட்ல எடுத்துட்டு போகணும்னே சில விஷயத்த பண்ண மாதிரி இருக்கும். அவங்க ஒத்துக்காத சில விஷயம்லாம் வந்து அதுக்கப்புறம் மூவ் ஆகாது. அதனால அதை கதைக்காக வச்சு ஒரு 2.5 மணி நேரத்துக்கு போன மாதிரி இருந்தது. நிறைய அதுக்கு மேல இருக்காது. இது எனக்கு அதுல ஒரு பெருசா எனக்கு கருப்பா இருந்தது, அவங்க அப்பா மாதிரின்னு சொல்றான்ல அவங்க ஓனரை. அவன் நல்லவன் தான், அவன் வந்து ஒரு இதுவாதான் சொன்னான், அவன் சாரி தான் கேட்க சொன்னான். உன் ஃப்ரெண்டு கூட சின்ன ஒரு கான்வர்சேஷன் தான், அதை நீ சாரி கேட்டு முடிச்சிருக்கலாம், அதை ஒண்ணும் குறைஞ்சிட போறது இல்ல. ஆனா அங்க இருந்தா நீங்க கதையை ஆரம்பிக்கணும்ன்றதுக்காக அதை அப்படியே நிறுத்திட்ட. சரி, அது கூட பரவாயில்ல. கிளைமேக்ஸ்ல அவன் போன் போட்டு கேக்குறான் வாடா வேலைக்குன்ட்டு. அப்பயும் அவனுக்கு என்னன்னா அவன் ஏதோ பெரிய தப்பு பண்ண மாதிரி, அவன் இவன் பண்ணிருந்தா கூட நமக்கு அந்த ஒருத்தவன் நாம போட்டு வைப்பானே, அவன் பண்ணிருந்தா கூட நமக்கு என்னடா இவன்னு சொல்லலாம். இவன் தான் கேக்குறான் உடனே. அப்பயும் அவன் ஒய்ஃப் கிட்ட போய் சண்டை போடுறான், நீ ஏன் தேவையில்லாத பண்ற. ஒரு ரியாலிட்டியா நீ காட்டுறன்னா ரியாலிட்டியா காட்டிடணும், ரியாலிட்டியா அவனுக்கு வரல. அதெல்லாம் வந்து கொஞ்சம் ஒரு இதுவா இருந்து அவரு உடனே நான் வெளிநாட்டுக்கு கிளம்பி போறேன் ஆகும்னா, இவங்க படத்துல எல்லாருமே வெளிநாட்டு கிளம்பி வர போல கிளைமேக்ஸ். ஈஸியா போக முடிஞ்சா நம்மள எங்கேயோ போக முடியல. எனக்கு ஒண்ணும் புரியல. அவங்க ஃபேமிலியில அதுக்கு மேல வந்து போயிடாதீங்கன்றாங்க வேற, அவங்க வேற இவர
அது எனக்கு என்னமோ அந்த படத்தை எப்படியா இன்னும் கொஞ்ச நேரம் நகர்த்தணும்னா வேற என்னென்ன பண்ணலாங்க சொல்லுங்க. இந்த டைரக்டர் ஒரு இது பண்ண மாதிரி இருந்தது. எனக்கு ஆனா படம் வந்து இன்னொரு டிசப்பாயின்மெண்ட் என்னன்னா, இந்த லவர் பந்தையும் பார்த்துட்டு ஷான் ரோல்டன் வேற நான் ரொம்ப இது பண்ணி போயிட்டேன். எனக்கும் ஷான் ரோல்டன் மியூசிக் பெருசா ஆமா எதுவுமே கனெக்ட் ஆகல. உண்மையா அது தெரியல. எதுவுமே கனெக்ட் ஆகல. இல்ல ஷான் ரோல்டன் ஷான் ரோல்டனா? ஷான் ரோல்டன் தான்டா மியூசிக். ஓ அப்படி எதுவும் எனக்கு தெரியல. அவனே விஷ் பண்ணி தானே போட்டிருந்தான். இல்ல 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 கண்டிப்பா அது இல்ல. நான் ஷான் ரோல்டன் நினைச்சிட்டு தான் பார்த்தேன். இல்ல அவன் ஷான் ரோல்டன் போட்டான். ஆமாண்டா ஷான் ரோல்டன் தெரியல. இல்ல 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 சரி யாரா இருந்தாலும் சரி மியூசிக் அந்த அளவுக்கு இல்ல. யாரா இருந்தாலும் பரவாயில்ல, ஷான் ரோல்டன் நல்லா போடலன்னு சொல்லக்கூடாது இல்ல ஒரு ரிவ்யூல. எப்படி நீ எல்லாத்துக்கும் அனிருத் நல்லா இருக்குன்ற மாதிரி சொல்ல கண்டென்ட் விட்டு வெளில போயிட்டு இருக்கீங்க நீங்க. இல்ல இதெல்லாம் நீ ஆட் பண்ணோம் பத்தி பேசலாம். சரிடா, ஆன் த ஹோல் நான் சொன்னது தானே உங்களுக்கும் தோணுச்சு? கண்டிப்பா. ஆமாண்டா, நீ சொன்ன மாதிரி நிறைய ஹார்ட் ஹிட்டிங் சீன்ஸ் இருக்கு. நம்மளுக்கு ரியாலிட்டியில நிறைய ஹார்ட் ஹிட்டிங் சீன்ஸ் நிறையவே இருக்கு. ஆனா அது கூட சேர்த்து அதுக்கு ஈக்குவலா கொஞ்சம் இரிட்டேட் பண்ற மாதிரி, அதாவது ரியாலிட்டிக்கு அப்பாற்பட்ட சீன்ஸும் கொஞ்சம் இருக்கு. அதெல்லாம் சேர்த்து படம் வந்து ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அதான் நம்ம அப்படிதான் சொல்ல முடியும். கண்டிப்பா வந்து பார்க்க கூடாது அப்படின்னு கண்டிப்பா பார்க்கலாம். போய் தியேட்டர்ல ஒன் டைம் பார்க்கலாம் தான் எங்களோட. பார்த்ததுக்கு அப்புறம் அவங்க முடிவு பண்ணிடலாம், குடும்பஸ்தன் ஆகலாமா வேணாமா, அப்படியே இருந்துடலாமா, துப்பாக்கி போலாமா இல்லை இங்கே உள்ளூர்லயே வேலையை செய்யலாமா அப்படின்ற மாதிரிதான். அப்படிதான் இருக்கும். இதுதான் எங்களோட ரிவ்யூ. கொஞ்சம் டீட்டெயிலா தான் பேசியிருக்கோம். ரொம்ப நாளா வீடியோ போடல, அதுக்காக எங்களை மன்னிக்கவும். அந்த 10 பேரு பாக்குற 10 பேரும் சீக்கிரமே ரெகுலரா வந்து வீடியோஸ் போடுறோம். பை கைஸ், பை.